வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஸ்வேதாம்பரி கிண்ணிக்கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இனங்களை வெள்ளை நிற கிண்ணிக்கோழி இனங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய வகையான சிறப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வேதாம்பர கிண்ணிக்கோழி இனங்கள் இது ஒரு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கிண்ணிக்கோழி இனங்களில் ஒரு முக்கியமான இனங்களாக பார்க்கப்படுதுங்க. இது எங்கே தரம் உயர்த்தினாங்கன்னா, நம்ம மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாங்க இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டு இந்த இனங்கள் உருவாக்கப்பட்ட அந்த இடத்த பார்த்திங்கன்னா சுருக்கமாக ஹரின்னு கூப்பிடுவாங்க. தமிழில் சொல்லணும்னா மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லலாங்க. இந்த இனங்கள் பார்க்குறதுக்கு பியூர் வெள்ளையாக தாங்க பெரும்பான்மையான இனங்கள் இருக்கும். அதனாலேயே இதை பார்த்திங்கன்னா வெள்ளை நிற கிண்ணிக்கோழி இனங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே இனங்கள்லேயே பார்த்திங்கன்னா முழு வெள்ளையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா சாம்பல் அல்லது கருப்பு புள்ளிகள் வரக்கூடிய இனங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில இனங்கள் இருக்கதாங்க செய்யுது. பொதுவாகவே கிண்ணிக்கோழி வளர்க்குறதுக்கு நிறையா வகையான சிறப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குங்க. குறிப்பாக அந்த கோழிகளோடலாம் அந்த கிண்ணிக்கோழிகள் வளர்க்கும் போது இந்த விஷப்பூச்சிகள் சின்ன சின்ன பாம்புகள்லாம் கட்டுப்படுத்துறதுல இதோட பங்களிப்பு ரொம்ப பெரிய லெவலில் இருக்குங்க. அதே போல் புது ஆட்கள்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு வினோதமான சத்தம் எழுப்பி ஒரு அலர்ட் மெசேஜை பண்ணக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்களை பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வளர்த்தவங்களே திருப்பி வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இதில் சிறப்புகள் இருக்கிறனால நிறைய நபர்கள் பிடித்து வளர்ப்பாங்க. அதே போல் இறைச்சியும் பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கனால இந்த இனங்களுக்கு வரவேற்பு இருக்கதாங்க செய்யுது. ஆனால் வளர்க்குறவங்க எண்ணிக்கை தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால தான் இது போன்ற தரம் உயர்த்தப்பட்ட இனங்களை வளர்த்து கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா இது போன்ற இனங்களை கொண்டு போகும்போது அதிக லெவலில் லாபம் ஈட்ட முடியுங்க. அதனால தான் மத்திய அரசு இது போன்ற வித்தியாசமான விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இறைச்சி மற்றும் முட்டையில் பெரிய லெவலில் நம்மளால் லாபம் ஈட்ட முடியுங்க. கமர்ஷியலுக்கு ஏற்ற ஒரு வகையான இனங்கள்னு கூட சொல்லலாம். சரி, இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 வாரங்களில் 500 கிராம்லேருந்து 525 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே ஒரு 12 வாரங்களில் 950லேருந்து 980 கிராம் வரைக்கும் வெயிட் வருங்க. சரி, அப்போ முட்டைகள் எந்த லெவலுக்கு தரோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 240லேருந்து 260 நாள் முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 100லேருந்து 115 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதோட முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 38லேருந்து 40 கிராம் வரைக்கும் வரும். இதோட முட்டைகள் பார்க்குறதுக்கு நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போலயே பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். இந்த காணொலி வாயிலாக இந்த ஸ்வேதாம்பரி கிண்ணிக்கோழி இனங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.